Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் யானைக்கல் தரைப்பாலம், தத்தநேரி தரைப்பாலம் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. மதுரையில் மழை குறைந்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது விடப்படவில்லை. வைகை அணையிலிருந்து 3073 கன அடி நீரும், முல்லை பெரியாறு அணையிலிருந்து 1655 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் மதுரை வைகை ஆற்று பகுதிகளில் அந்த இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றின் 2 கரைகளையும் தொட்டவாறு வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை நேற்றே விடுக்கப்பட்ட நிலையில் மதுரை யானைக்கல் தரைப்பாலம், தத்தநேரி தரைப்பாலம் ஆகிய அந்த பகுதிகளில் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கைகளையும் ஏற்படுத்தி வருகின்றனர். இரண்டாவது நாளாக மதுரை மாநகர் பகுதிகளில் கரை புரண்டு ஓடும் வெள்ள நீர் அந்த வைகை ஆற்றில் ஓடுவதன் காரணமாக இந்த வைகை ஆற்றுக்குள் யாரும் குளிக்கவோ துணி துவைக்கவோ இறங்க வேண்டாம் எனவும், கால்நடைகளை மேய்ச்சலுக்கு இறக்க வேண்டாம் எனவும் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஒளிபெருக்கி வாயிலாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஆற்றில் அதிக அளவு வெள்ள நீர் செல்வதால் ஆபத்தான முறையில் செல்போனில் புகைப்படம் எடுக்கவும், செல்ஃபி எடுக்கவும் வேண்டாம் எனவும் காவல்துறையினர் அந்த எச்சரிக்கையில் தொடர்ந்து அந்த மக்களுக்கு விடுக்கப்பட்டு வருகிறது. ஆற்றில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதால் மதுரை யானைக்கல் அந்த தரைப்பாலம் பகுதியில் அந்த அதிக அளவு சாலைகளில் அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வாகன ஓட்டிகள் இந்த தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக மிகுந்த சிரமங்களுடன் தங்களது வாகனங்களை இயக்கி செல்லக்கூடிய அந்த நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இந்த ஒரே நாளில் 12 மணி நேரங்களுக்கு மேலாக மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததன் காரணமாக செல்லூர், தல்லாகுளம், அந்த தத்தநேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் தேங்கி அந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். இந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவது சம்பந்தமாக இன்று காலையும் அவர் நேற்று பேட்டியளித்த போது நாளை தொடர்ந்து மழை பெய்தால் விடுமுறை விடப்படும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் மதுரை மாவட்டத்தில் அந்த மழையின் அளவு குறைந்திருக்கிறது. அதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்படவில்லை. சங்கீதா, விவரங்களை வழங்கிமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.